நாம் இந்த ஷெட்டு வீடியோவில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுங்க. ஆனால் இங்கே ஒரு 3 தவறுகள் நடந்திருக்கு. அது என்னன்றதை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். நீங்களும் பரன் ஷெட்டு போடும்போது தயவுசெய்து இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். பல லட்சங்கள் செலவழித்து பரன் போடும்போது தயவுசெய்து பக்கத்தில் இருந்து கரெக்டாக வேலை வாங்குங்க. ஒரு வேலையை 2-3 தடவை பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு லேபர் காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது. எல்லோருக்கும் வணக்கம். MS ஃபார்ம்ஸ் மதுரையிலேருந்து கௌதம் பேசுகிறேங்க. ஆடு வளர்ப்பு இன்னைக்கு பல பேர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முதன்மை தொழிலாக இருக்குது. அப்படிப்பட்ட ஆடு வளர்ப்பு வருடம் முழுக்க, அதாவது மழை காலத்துலேயும் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா பரன் ரொம்பவே அவசியமாக இருக்குது. பரனை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் 2 வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். இவங்க பண்ணையில் பரன் எப்படி அமைச்சிருக்காங்கன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்ட 2 வீடியோவில் எப்படி பரன் அமைச்சிருக்கோன்றதை பார்க்கலாங்க. இது வேற யாரோட ஃபார்ம் கிடையாதுங்க. இது நம்மளுடைய பண்ணை தான். இங்கே நம்ம ரன்னர் ரீப்பரை உட்கார வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா GI பைப்பில் சேனல் அடிச்சிருப்போம். அதே இது நம்ம பரனை பற்றி போட்ட அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே சேனலும் கிடையாது, GI பைப்ஸும் கிடையாதுங்க. டைரெக்டாக கல்லுக்காலில் உங்களுக்கு ரன்னர் ரீப்பரை அறுத்து உட்கார வச்சுருப்பாங்க. இது ரொம்பவே சிம்பிளாகவும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருந்தது. இப்போ இவங்களோட பண்ணையில் பார்த்தீங்கன்னா ரன்னர் கட்டைகளுக்கு பதிலாக இரும்பு கம்பியவே ரன்னர் கட்டைகளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 2க்கு 2.25. நீங்கள் சைடில் கிராஸாக போட்டிருக்க எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரன்னர் கட்டைங்க தான். இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். கிராஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ரன்னர் கட்டைகள் தான். இப்போது இதுக்கு மேலே தான் நம்ம ரீப்பர் கட்டைகளை, அதாவது பரனுக்கு போடக்கூடிய ரீப்பர் கட்டைகளை அடிப்போம். கீழே இரும்பு பைப்புன்றதுனால நீங்கள் ஒவ்வொரு பரன் கட்டை அடிக்கும் போதும் ட்ரில் பண்ணி தான் போட வேண்டியது இருக்குங்க. ஒரு கட்டைக்கும் இன்னொரு கட்டைக்கும் இடைவெளி பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு. ஷெட்டோட மொத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 28க்கு 21, அதாவது 558 சதுரடிங்க இந்த ஷெட்டோட அளவு. நாம் இந்த ஷெட்டு வீடியோவில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுங்க. ஆனால் இங்கே ஒரு 3 தவறுகள் நடந்திருக்கு. அது என்னன்றதை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். நீங்களும் பரன் ஷெட்டு போடும்போது தயவுசெய்து இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். இந்த ஷெட்டை நல்லா ஒத்து பாருங்க. சைடு ஃபுல்லாக தகரம் போட்டாங்க, அதுக்கு கீழே ஃபுல்லாக பச்சை வலை அடிச்சிருக்காங்க. அதாவது காற்றே உள்ளே போக முடியாத அளவுக்கு இருக்குது. இது மிகப்பெரிய தப்பு. பரன் ஷெட்டு நீங்கள் போடும்போது ஒரு பக்கம் காற்று இன்னொரு பக்கம் வெளியே போகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உள்ள வெப்பம் தெரியாது. ஏன்னா மேலேயும் நம்ம தகரம் தான் போட்டிருக்கோம். மேல் வழியாகவும் வெப்பம் இறங்கும், கீழேயும் உங்களுக்கு காற்று ஓட்டம் வசதி இல்லைன்னா உள்ள வெப்பம் ரொம்ப ஜாஸ்தியாகி அது குட்டைகளுக்கு சூட்டை ஏற்படுத்தி விட்டுரும். இது குட்டைகளை உயிர் கூட இழக்க வைக்குங்க. அதனால ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க. இரண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது இவங்க படிக்கட்டு அமைத்த விதம் ரொம்பவே நட்டு குத்தலாக போட்டுட்டாங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும். நம்ம இறங்கும் போதே பயமாக இருந்தது, கீழே விழுந்துருமோன்ட்டு. ஸோ ஆடுகள்லாம் இறங்குறதுக்கு ரொம்பவே தயக்கப்பட்டுச்சு. அதனால் படிக்கட்டு நீங்கள் போடும்போது கொஞ்சம் முன்னாடி நல்லா இழுத்து விட்டு போடுங்க. நீங்களும் நடந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கணும். அதே மாதிரி ஆடுகளும் ரொம்ப ஈஸியாக இறங்கி போகணும். மூன்றாவது என்ன பிரச்சனை பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே இரும்பு தாங்க. ஸோ இரும்பை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு கோட்டிங் ரெட் ஆக்சைடை வச்சு பண்ணிவிடுவீங்க. அதுக்கடுத்து நீங்கள் கண்டிப்பாக பெயிண்ட்டை வச்சு ஒரு கோட்டிங் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா கண்டிப்பாக துரு பிடிச்சிருங்க. நீங்கள் பரன் ரீப்பர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே 2 கோட்டிங் அடித்து முடிச்சிருக்கணுங்க. பரன் ரீப்பர் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் இருக்காது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பரன் ரீப்பர் அடித்து முடிச்சதுக்கப்புறம் இவங்க செகண்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தவிர்த்துடணும். முன்னாடியே இந்த பில்லர் பைப் போட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பைப்போட சைஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா 3க்கு 3. மேலே கிராஸாக ரன்னர் ரீப்பர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதனுடைய சைஸ் 2க்கு 2.25. இதுதாங்க அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸு. 3க்கு 3, 2க்கு 2.25 சப்போர்ட் கொடுக்கறது. கடைசியில் தீவன தொட்டி கூட அவங்களுக்கு இருக்கும். ஸோ 20 அடி பைப்பு 12 இன்ச்சு இதுவும் நம்ம தான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தோம். இவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவங்க. ஃபஸ்ட்டு இவங்க ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட தான் வளர்ப்பு குட்டிகள் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு மொத்தமாக ஃபஸ்ட்டு பேட்சுக்கு 62 வளர்ப்பு குட்டிகள் எடுத்து கொடுத்துருந்தோம். ஸோ நைட்டு குட்டிகள் எல்லாத்தையும் ஏற்றிட்டு அவங்க பரனில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. குட்டிகள் எல்லாத்துக்குமே நம்ம அடர் தீவனம் கொடுத்து பழக்கப்படுத்தினால அவங்களுக்கு போன அன்னையிலேருந்தே தீவனங்களை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக இற செட்டுக்கு போய் தீவனங்களை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த தலைவலி இல்லை அவங்களுக்கு. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் நம்மக்கிட்ட குட்டி எடுக்கிறவங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, குட்டி எடுத்த 2.5 மாதத்துலேயே இவங்க சேல் பண்ணிட்டாங்க. ஸோ ஆவரேஜ் வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 22 கிலோ இருந்தது. ஸோ ரொம்பவே நல்ல வளர்ப்பு தான் அது. நம்மக்கிட்ட குட்டி எடுத்தவங்களுக்கு அவங்களுடைய விற்பனையில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவங்க பரன் எந்த முறையில் அமைச்சிருக்காங்க, எங்கெங்கே இடத்துலலாம் தவறு நடந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குனேன். ஸோ அடுத்த தடவை நீங்கள் பல லட்சங்கள் செலவழித்து பரன் போடும்போது தயவுசெய்து பக்கத்தில் இருந்து கரெக்டாக வேலை வாங்குங்க. ஒரு வேலையை 2-3 தடவை பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு லேபர் காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது. அதனால் நீங்கள் பண்ணுறதை தெளிவாக பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற பல பேருக்கு தெரியும், நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோலையும் ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்து ஆடு வளர்ப்பை பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் போட போகிறோம். அதனால் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.